ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வார நாட்களும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறாரு. எத்தனையோ ஆபத்திலிருந்து, எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென், ஆமென் இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தேவனுடைய வார்த்தை உன் விசுவாசம். சொல்லுங்கள், என் விசுவாசம். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. யாரை பார்த்து சொன்னார்னா, ஒரு ஸ்திரீயை பார்த்து சொன்னார். எந்த சூழ்நிலையில் சொன்னார், ஏன் சொன்னார், அதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பேர் என்னது? விசுவாசிகள். யாருடைய விசுவாசிகள்னா, பொதுவாகவே ரட்சிக்கப்பட்ட நமக்கு பேர் என்னன்னா விசுவாசிகள். யாருடைய விசுவாசிகள் நம்ம சொல்லும் பார்க்கலாம்? இயேசுனுடைய விசுவாசிகள். சத்தமாக சொல்லுங்கள், இயேசுனுடைய, ஏசப்பாவை விசுவாசிக்கிற நாம். ஆமென். சரி, என்ன விசுவாசிக்கிறோம்? ஏசப்பாவை குறித்து என்ன விசுவாசிக்கிறோம்? இதெல்லாம் நம்ம அடிப்படையான நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்காக தேவன் மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவி தேவனுக்கும் எனக்கும் நடுவாக இருந்த பாவத்தை எடுத்து போட்டு என்னை தேவனோடு கூட இணைக்கும்படியாக வந்தவர். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கான்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். சரிங்களா? அப்போ நம்ம பேர் என்னது? விசுவாசிகள். எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறோம், ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம். சரி, அப்போ ஆன்சர் உன் விசுவாசம். அப்போ பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கு விசுவாசன்றது அடிப்படையான ஒன்று. நம்ம இன்றைக்கி இங்கே வரோம், ஏசப்பா நமக்கு எதையாகிலும் செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு தான் வரோம். நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஏசப்பா இடத்துல தேடி வரோம்ல, கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாய் விடவே மாட்டார். அதன் காலத்தில் அதை நேர்த்தியாக பர்ஃபெக்டாக செய்வார். ஆண்டு கொடுக்குறது எல்லாமே பெஸ்ட்டு தான். சரிண்ணா? பெஸ்ட்டு தான் கொடுப்பார். அப்படி இன்றைக்கி நம்ம இந்த வார்த்தை தியானிக்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 34ஆம் வசனத்தில் அவர் அவளை பார்த்து, பாருங்க, இப்போ ஏசப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து, அவளை பார்த்து, மகளே. இப்போ என்ன சொல்லிருக்காரு? மகளே அப்படின்னா அவர் யாரு? அப்பா. அப்படித்தானே? இவருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? ஊழியத்துக்கு 30 முடிஞ்சு ஞானசனம் எடுத்து ஒரு 31 வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 31 வயசு. அந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷமா பெரும்பாடு இருக்கு? 12 வருஷம் பெரும்பாடு. அப்போ அவங்க வயசு கிட்டத்தட்ட கர்த்தரை விட அதிகமாக இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம தேவன் பார்த்திங்கன்னா அனாதி தேவன். அனாதி தேவனுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா அனாதி தேவனுக்கு அர்த்தம்? ஆதி இருக்கு, ஆதி இல்லை அப்படின்னு இருக்குல்ல. அப்போ ஆதியில் இந்த பூமி, இந்த வானங்களை உண்டாக்குவதற்கு முன்பதாக அனாதியாய் அவர் மட்டும் இருந்தார். அதான் சொல்லுவாங்க, அனாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் எனக்கு. அப்போ எதுவுமே இல்லாதப்போ அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் 7 வானங்களை உண்டாக்கினார், சர்வ சிருஷ்டிகளை உண்டாக்கினார். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். சரிங்களா? அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவருடைய வயசு பார்த்திங்கன்னா எப்படி? இந்த பூமியை உண்டாக்கினது பல மில்லியனை சொல்கிறாங்க. ஆனால் இதை உண்டாக்கினோட வயது எப்படி இருக்கும்? அப்போ அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, மகளே. ஒருவேளை அங்கே இருக்கும் 15, என்ன உனக்கு 32 வயசு கூட ஆகுது, அதெல்லாம் பேசுவாங்க அவங்க. உனக்கு 50 வயது கூட ஆகலை, நீ ஆபிரகாமிலும் பெரியவனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க நினச்சிருக்கலாம், இந்த அம்மாவை பார்த்து மகளேன்றாரு, இவருன்னா அவ்வளோ கிழவனா இவர் அப்படி நினச்சிருக்கலாம். ஆண்டு வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. பாருங்க, இது நீங்கள் அண்டர்லைன் பண்ணோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்பவுமே நம்ம விசுவாசிக்கிறோம். ஏசப்பா வரும்போது நமக்கு எதையாகிலும் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட வரும். எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்கள் தேவனிடத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வீங்க. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி. இந்த அம்மா நான் வேதனைப்படுறேன்னு சொல்ல, எதுவும் சொல்ல, கர்த்தருக்கு தெரியும்.
உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. நீ வீட்டில் உட்காந்து புலம்புறதும் கர்த்தர் தெரியும், வேலையில் உட்காந்து அழுகுறதும் கர்த்தருக்கு தெரியும். எங்கே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. இந்த அம்மா 12 வருஷமாக பல டாக்டரை பார்த்துட்டாங்க, அவங்க பார்க்காத டாக்டர் இல்லை. இன்றைக்கி சொல்லணுன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஸ்பெஷலிஸ்ட் யார்? எந்த டாக்டரு? எந்த ஹாஸ்பிட்டல்? டாக்டர் பேர் வேணாம், ஹாஸ்பிட்டல்ஸ் எது? பில்ருத்து, அப்பலோ, அப்புறம் வேற என்ன இருக்குது? அப்படி அவங்க பார்க்காத மருத்துவமனையில் பண்ணாத செலவில்லை, சற்று கூட குணமாகலை என்று வசனம் சொல்லுது. இப்போ 12 வருஷமாக நல்லா பாருங்களேன். ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், உன் வேதனை நீங்கள் சுகமாயிருன்னு சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். இப்போ வேதனை பட்டிருக்கிறாங்க. ஒரு வாட்டி நம்ம ரத்தம் எடுத்தால் எவ்வளோ எடுப்பாங்க? ரத்தம் நமக்கு ஒரு வாட்டி கூட்டி போய் நம்ம ரத்தம் எடுத்தாங்கன்னா ஒரு யூனிட் சொல்லுவாங்க. ஒரு யூனிட் எவ்வளோ? 500 ml அவ்வளோதானா? அப்போ 500 ml ரத்தம் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போனவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆப்பிள் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, பாவம் காலம் முழுதுமாக நல்ல வேதனை, பயங்கரமான கஷ்டத்தோடு கூட வந்தாங்க. இவங்களுடைய தாட் தாங்க மிக மிக முக்கியமானது. இவங்க தாட்னது வாசிங்க 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், ஒரு டிராப் கூடனது, சற்றாகில்னா ஒரு துளி கூட குணம் ஆகலை, க்யூர் ஆகலை. இப்போ நீங்கள் மேலே இருக்கிற அந்த டைட்டில் மறக்கக்கூடாது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரி, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், நான் பார்க்காத டாக்டரில், போகாத ஹாஸ்பிட்டலில் 12 வருஷமாக நான் சுற்றிட்டு இருக்கிறேன், ஆனால் சற்று கூட எனக்கு சுகமாகலை, சற்றை குணமாகலை. வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இப்போ பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்களா? என்ன இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை மிராக்கிள் பண்ணாரோ அதையெல்லாம் கேட்டிருப்பாங்க. தெக்கப்பொலியிலும் எல்லா இடத்துலையும் அவருடைய கீர்த்தி பிரசித்தமாச்சு. அப்போ இவர் சுகமாக்குறேன்னு சொல்கிறாங்களே, இவர் இடத்துல போய் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு. சரிங்களா? இன்றைக்கு கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப துவக்கத்தில் அப்படி தான், ஏசப்பாட்டில் போகும்போது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், அப்படின்னு தான் வந்திருப்போம். அப்படி இவங்க விசுவாசத்தோடு வராங்க. என்ன அந்த வசனம் பண்ணி வாசிங்க. அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சிந்த உள்ள, அதுதான் பாருங்க, உள்ள இருக்கு. இதை தான் நினச்சிட்டு போகிறாங்க. அவருடைய வஸ்திரத்தை அவரில் அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்னு ஒரு விசுவாசத்தோடு வந்தாங்க. அந்த விசுவாசம் தான் மிக மிக முக்கியமானது. நம்ம வரும்போது விசுவாசத்தோடு வரணும். சரிங்களா? விசுவாசத்தோடு வரும்போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஜஸ்ட் த ஃபெய்த். சரிங்களா? விசுவாசமானது நம்பப்பட்ட உறுதியும். அந்த அம்மா நம்புகிறாங்க அவரை, அவர் வஸ்திரத்தை. எத்தனையோ பேருக்கு அற்புதம் பண்ணியிருக்காரு, எனக்கும் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டு, அவர் குறித்து கேள்விப்பட்டு, அவரை அல்ல, அவர் என்னை தொடணும் கூட தேவையில்லை, நான் அவரை தொடக்கூட தேவையில்லை, ஏன்னா இது தீட்டு, என்னன்னா ஒரு தீட்டு ஆகக்கூடாது. அப்போ அந்த வஸ்திரத்தை தொட்டாவது நான் சுகமாவேன்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு பாருங்க உங்களுக்கு. அதுதான் பாயிண்ட். விசுவாசிச்சு வந்தாங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பாருங்க, இவங்க பொறுத்துன இவங்க ஜெபமும் அதுதான். வீட்டிலேருந்து வரும்போது விசுவாசம் இதுதான். நான் போயிட்டு அவர் வஸ்திரத்தை தொடணும் தான் விசுவாசம் வந்திருக்காங்க. அந்தபடியே தொட்டாங்க. நீங்கள் கூட சிலது சொல்லுவீங்க, ஆனால் சொன்னதை செய்யணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அதிசயத்தை பார்க்க முடியும். நம்ம சொன்னதை கர்த்தருக்கு நம்ம அப்படியே செய்யணும், அப்படி தானே? அதே மாதிரி ஆண்டவரும் நம்ம சொல்கிறத செய்வார். நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சொன்னதை கர்த்தர் செய்வாருங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். இந்த அம்மா அந்த வசதி தொட்டான் சுகமாக, அதே மாதிரி தொட்டாங்க, ஏசப்பா செஞ்சார்ல. தொடர்ந்து வாசிங்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊற்றல் நின்று போய் ஸ்பாட்ல. எப்படி? உடனே
உடனே அவளுடைய உதிரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்ப என்ன ஆயிடுச்சு? வேதனை போயிடுச்சு. ஒருவேளை நீங்களும் வேதனை வந்திருப்பீங்க. இன்னைக்கு பல பேருக்கு பலவித வேதனை, பலவித சோதனை. ஆமென் தானே? இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குங்க. நம்ம பேசுகிறவங்க பேசுவாங்க. ஒன்றே ஒன்று, எதற்காக? நல்ல புத்திமதி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. புத்திமதி சொல்கிறவங்க புத்தி கேட்டுக்கணும். எந்த புத்தியை? கர்த்தர் ஞானத்தையும் புத்தியும் தருகிறார். பிள்ளைங்க வந்து தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது, இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நல்ல புத்தி முதல்ல கேட்கும்போது அந்த பிள்ளை நல்லா வளரும். சரிங்களா? எப்படி வளரும்? நல்ல பனையை போல வளரும். சரி, இப்போ அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். எப்படி உணர்ந்தாங்களா? சரீரம் தாங்க வேதனை கொடுக்கும். இப்போ கியூர் ஆனதை இவங்க நினச்சது அதுதான். பாருங்க, அவங்க நினச்சது அதுதான், அவங்க போய் செஞ்சதும் அதுதான். அப்போ நம்ம நினைக்கிறோம், அதன்படியாக நடக்கணும். அதன்படியாக செய்யும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரா இல்லைங்களா? அப்படி தொடர்ந்து வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே. அப்ப அவருக்குள்ள என்ன போச்சான்? அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை. இப்ப இவங்க போய் தொட்டது, இந்த பெண் யார் தெரியுங்களா? யாரு? புறஜாதி அல்ல. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை பற்றி தெரியும் அவங்களுக்கு. வஸ்திரத்தின் தொங்கல் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியம். யார் தேவ சத்தியத்தை தொடுறாங்களோ அவங்க வேதனை நீங்கி சுகமாக இருப்பாங்க. சத்திய தேவனை யாரை தொடுறாங்களோ, அவர் பார்த்த தொடுறாங்களோ அவங்கெல்லாம் வேதனை நீங்கி சுகமாக இருப்பாங்க. ஆமென் தானே? நான் நிறைய வாட்டி இது குறித்து சொல்லியிருக்கேன். அந்த தொங்கல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தொங்கலை குறித்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அந்த தொங்கலில் பார்த்தீங்கன்னா 5 முடிச்சு இருக்கும். அந்த 5 முடிச்சுகளும் 5 ஆகமங்களை குறிக்கும். அதில் 7 வெள்ளை நூல், ஒரு நீல கலர் நூல் இருக்கும். 7 வெள்ளை நூல் சின்னதாக இருக்கும், ஒரு ப்ளூ நூல் பெருசாக இருக்கும். வெள்ளை வந்து பரிசுத்தவான்கள், நீலம் வந்து அவர். நீலம் யாரு? வானம் ஏன் நீளமாக இருக்கு, நீல கலர் இருக்கு தெரியுமா? வானம் என் சிங்காசனம். இந்த வானம் நீளமாக இருக்க காரணம் என்னன்னா, அவருடைய சிங்காசனம் நீல நிறத்தில் இருக்கும். அதனால தான் அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, கொடியில் வெள்ளை ப்ளூ, வெள்ளைக்கும் அர்த்தம் இருக்குது, ப்ளூக்கும் அர்த்தம் இருக்குது. அப்படி அந்த 5 முடிச்சுகள் இருக்கும். அது நம்ம பெருசாக போயிடும், வேணாடுங்க. தொட்டாங்க போயிட்டு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருமா? அந்த தொங்கலை பார்க்கும்போது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஞாபகம் வரணும். அந்த 5 முடிச்சு இருந்து 5 ஆகமங்கள் தொட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி சத்தியத்தை தொடுற எவனோ சுத்தமாவான், அவன் வேதனை நீங்கும். சரிங்களா? அப்போ இந்த அம்மா ஒரு யூத ஸ்திரீ. இவங்க யார்? ஒரு யூத ஸ்திரீ. இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட உடனே ஆயிடுச்சு, சுகமாயிடுச்சு. இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டு, நல்லா பாருங்க, தொட்டது தொங்கலை. ஏன்னா அவர் தாங்க வழியும் சத்தியம். அந்த அம்மா தொட்டது சத்தியத்தை. அப்போ அவங்க தொட்டது யார் தொட்டிருக்காங்க? இயேசுவை தொட்டிருக்கிறாங்க. தொட்ட உடனே எண்ணிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான க்ரௌடு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் வரும். பெக்மன் செய்ய வந்தால் கூட்டம் வரும். ஏசப்பா வந்தால் இன்னும் பயங்கர கூட்டம் வரும். அப்படி தானே? பெக்மன் செய்யாக்கே அவ்வளோ கூட்டம்னா, ஃபாதருக்கே அவ்வளோ கூட்டம்னா, ஃபாதருக்கெல்லாம் ஃபாதர் அவர் தான். அவருக்கு வர கூட்டம் எப்படி இருந்துக்கும்? அப்படியே பின்னாடி வராங்க ஏசப்பா பின்னாடி. இதெல்லாம் ஒன்று பார்த்துக்கோங்க. ஏசப்பா வரும்போது கூட 1000 பரிசுத்தங்களோட வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. கோடான கோடி தூதல கூட வருவார். அதனால தான் அவர் பேர் இந்த சேனைகளின் கர்த்தர். அவர் வரும்போது ஒரு சேனையாக வருவார். அப்படி இவங்க வரும்போது உள்ள கீழே புகுந்து ஏசப்பா பார்த்தோட வாஞ்சையில் ஒரு விசுவாசம் எப்படியாவது போய் அவர் தொட்டுணும், அவர் வஸ்திரத்தை தொட்டுணும் அப்படின்னு போனாங்க.
இன்றைக்கி நீங்கள் அப்படி தான், எப்படியாவது ஏசப்பா வார்த்தை என்னை தொட்டுடணும், ஏசப்பா உங்கள் வார்த்தை என்னை தொட்டுடணும். கேட்டிருக்கீங்களா? நீங்கள் வார்த்தை தொடணும் உங்களை. அவர் வார்த்தை தொட்டுச்சுன்னா உன் வேதனை போகும். உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உன்னை விட்டு போகும். உனக்கு கர்த்தர் வழிவாசலை உண்டு பண்ணுவார். நீ வேதனை, அந்த அம்மா வேதனைக்கு போத, உனக்கு என்ன வேதனை இருக்கு, அந்த வேதனையை கர்த்தர் எடுத்து போடுவார். அப்படி தானே? நம்ம அந்த அம்மாவே யோசிச்சுட்டு இருப்போம். உனக்கு என்ன வேதனை இருக்கு, இப்போ உன் வேதனையை கர்த்தர் எடுத்து போடுவார். அதற்கு வழி ஒன்றே ஒன்று, இயேசுவை நீ தொடணும். உன்னை இயேசு வார்த்தை தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தொடணும் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு வேதனை நீங்கணும்? எத்தனை பேர் வாக்கில் பிரச்சனை போகணும்? அவராலே மாத்திரம்தான் முடியும். அவர்தான் சகலத்தையும் படைத்தவர், அவர்தான் சர்வ வல்லவர். சரி, அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அவரே பார்த்து சொன்னார்னா சாட்சி சப்புன்னு இருக்கும். அவங்களாம் வந்து சொல்லணும் சாட்சியை. இப்போ நான் சொல்லுன்னா அது வேற. நீங்களா கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை சொல்லும்போது அவர் நாமம் மகிமைப்படும், அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்படி வாசிங்க தொடர்ந்து. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும். இப்போ கூட நெருக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்க? திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க? மேலே மேலே வந்துடுறாங்க. ஆண்டவர் நல்லவருங்க, ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டு, ஒயிட் கேட்டு, எல்லாம் கேட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் ஏசப்பா வானாதி வானங்களை படைத்தவர் சாதாரண மானிடனாய் இந்த பூமிக்கு வந்தார். எந்த கேட்டும் வைக்கல. அவர் அப்படி பார்த்தாருன்னா கீழே விழுந்துருவாங்க. ஆமாண்ணா இல்லையா? இல்லாட்டி பிளாக் கேட் அவருக்கு வேணாம். அவர் பார்த்தாருன்னா லேகியர் வந்து காலில் விழும். ஆமாமா இல்லையா? அந்த சர்வ வல்லமை உள்ளவர். நெருக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை போட்டு நசுக்கிறாங்க. இத்தனை பேர் நசுக்கிறாங்க ஆண்டவரை, இதில் யாருன்னு நான் சொல்றது என்று. வாசிங்க. நெருக்கி கொண்டிருக்கிறதையும் நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை பாருங்க. தன்னை தொட்டவளை வசனம் சொல்லி தொட்டவளை. அப்ப தெரியும் ஆண்டவருக்கு. பார்க்க சுத்தி பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவர் சுற்றிலும் சரி, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க தன்னை மறைத்து கொள்ளாமல் வந்து என்ன பண்ணிட்டாங்க? சாட்சி சொல்லிடுறாங்க. இப்ப 34 இப்ப வாசிங்க. அவர் அவளை பார்த்து, இப்ப அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ உன் வீட்டுல என்ன நினைச்சிட்டு வந்த? வஸ்திரத்தை தொட்டா வரும்போது தான் வீட்டுல இருந்து வராங்க. ஏங்க அவங்க பார்க்காத டாக்டர் இல்லைங்க, அவங்க போகாத ஹாஸ்பிட்டல்ல. ஆனாலும் நத்திங், ஒன்றுமே கிரியை செய்யலை. அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்தாங்க, ஒரு விசுவாசம் வந்தாங்க. நான் போயிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நெரிசலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நான் பூந்து போய், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் வலி. உங்கள் வாழ்க்கையோட வேதனை இருக்கும், வலி இருக்கும். நம்ம கூட்டம் தான் என்ன இல்லை, கூட்டம் தான் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அதனால் இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக தொடும். ஆமாம் இல்லைங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஈஸியாக வழி வச்சுருக்காருங்க. நெரிசலில் வராமல் சில இடத்துல நெரிசலாக இருக்கும், சரிங்களா? நெரிசலாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தமாக்கி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. சரி, அப்போ சொல்கிறாரு, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம், நீ என்ன உன் வீட்டில் நினச்சிட்டு வந்தியோ அதை செஞ்சே பாரு, செஞ்சே பாரு. நீ சமாதானத்தொன்னு போய் உன் வேதனை நீங்கி. அப்போ இத்தனை வருஷம் என்ன இல்லை உங்களுக்கு? 12 வருஷம் சுகம் இல்லை. ஆமென் தானே? ஆமென் தானே? ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டங்கள், வேதனைகள் இருந்தால் இன்றைக்கு கேளுங்க. இயேசுவே உங்கள் வார்த்தை என்னை தொடணும், உங்கள் வார்த்தை என் இருதயத்தில் வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சத்தியம் எதுலேருந்து விடுதலையாக்குன்னா, வியாதிலிருந்து விடுதலையாக்கும், பிரச்சனைலேருந்து விடுதலையாக்கும், போராட்டங்கள்ந்து விடுதலையாக்கும், பிசாசு பிடிலிருந்து விடுதலையாக்கும். அப்படி சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கி சத்தியத்தை அறியாதனால்தான் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி மற்ற காரியங்களை நம்ம அறிவதற்கு கொடுக்குற அந்த எப்படி சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் சத்தியத்துக்கு இல்லை.
எத்தனை பேர் பைபிள் திறந்தா தூக்கம் வருது? ஆராரோ ஆரிராரோ, ஆமேன் தானே? ஆராரோ ரோ, அவ்வளோதான், ரோ ஆயிட வேண்டியதான். ஃபோன் திறந்தா கண்ணை மூடாமல் அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்து அப்படி தானே, ரெண்டு கண்ணு திடீர்னு அந்த ஃபோனில் எதனா ஒரு 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 த்ரில்லிங்கான வந்துச்சுன்னா ரெண்டு கண்ணு வெளியே வந்துடும் அப்படியே. இது வரைக்கும் பைபிள் படிக்கும்போது த்ரில்லிங், அதில் என்னங்க த்ரில்லிங்கு? அதெல்லாம் நடிப்பு. இது சத்தியம். என்னைக்காவது இது பார்க்க உங்கள் கண்ணு வெளியே வந்திருக்கா? இதில் அவர் செஞ்ச அற்புதம் எவ்வளோ இருக்குது. செத்து போன உயிரோடு எழுப்பினார். கண் வந்துச்சா வெளியே? வரணும் கண். சரி, இந்த அம்மா விசுவாசிச்சுட்டு வந்தாங்க, அப்படியே நடந்துச்சு. என்ன பாயிண்ட்னா, நீ என்ன விசுவாசிட்டு வந்த, விசுவாசமாக நம்பப்படுற உறுதியும் எங்க அவங்க தொடும்போது அவங்க சுகமாவாங்கன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எத்தனையோ பேருக்கு செஞ்சார், எனக்கும் செய்வார் அப்படின்னு தேடி தொட்டாங்க பாருங்க. அதான் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசத்தோடு வீட்டிலேருந்து வந்தல்ல, நம்பிட்டு வந்தல்ல, அதுதான் உன்னை விடுதலை ஆக்கிச்சு. கிறிஸ்துவோடைய அடிப்படையே விசுவாசம் தாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடு இருக்க அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கணுமா? இன்னைக்கு யாரை தேடிட்டு வந்திருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் நடுவில் உலாவிட்டு இருக்கா தெரியுங்களா? பார்க்குறீங்களா? அவரை தெரியுறாரா? தெரியுறாரா இல்லையா? உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் எங்கேயோ ஒரு மூலை இருக்குன்னு நினைக்க மாட்டார். நம்முடைய இருதயங்களை வாசம் பண்ணுகிறவர். அன்னைக்கு பிரமாணங்கள் பெட்டியில் வைக்கப்பட்டதுன்னா, இன்றைக்கி பிரமாணம் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாராம். என்னுடைய பிரமாணங்களை அவர் இருதயத்தில் வைப்ப அப்படின்னாரு. எப்பயுமே ஏசப்பா உன்னுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆமென், கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இவர் வரும்போது செம கூட்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சம்பவம் பார்த்தீங்கன்னா, இப்போ வாசிங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இது அவருடைய பிரேயர் ரிக்வெஸ்ட். வேண்டிக் கொண்டான். வர வழிதான் இது எவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசம். இப்போ அந்த அம்மாவோட விசுவாசம் தொட்டா, அதுக்கு முன்னாடி இவருடைய விசுவாசம். அவர் அழைக்க போயிருக்கிறாரு. எவரும் வராரு, ஏசப்பாவும் வராரு, சீஷர்களும் வராங்க, திரளான கூட்டம் வராங்க. நடுவில் இந்த இன்சிடென்ட் நடக்குது. சரிங்களா? இவங்க சுகமாயிட்டாங்க. இப்போ இங்கே டிலே ஆகிடுச்சு. எங்கே டிலே ஆகிடுச்சு? அவர் ஆணுடைய இப்படி கேட்டிருக்காரு. எப்படி கேட்டிருக்காருன்னா, நீர் அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது, சூப்பராக செம்ம கேள்வியில் அவர் கேட்டது, நீர் அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டானான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஏசப்பா கிட்ட நம்பி வந்தவன் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. மனுஷன் உன்னை கைவிடலாம், ஏசு கைவிட தெரியாதவர். அவர் கைவிட தெரியாதவர். சரிங்களா? பாவம் அறியாதவர் மாத்திரமல்ல, உன்னை நம்பி வரவங்கள கைவிட தெரியாதவர். ஆமென் தானே? இப்போ இவர் போயிட்டாரு. எவ்வியர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டு அழைச்சிட்டு வராரு. வாங்க வாங்க வாங்க, ஒருத்தர் சொல்லல, வாங்க வாங்க செல்லங்களா, வரல, வாங்க எங்கள் ஏசு செல்லமே, வாங்க வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் மக செல்லாங்க வியாதியாக இருக்கிறா, அவரை தொட்டுங்க, அப்போ பிழைப்பாள் என்று சொல்லி அவரை போய் கூட்டுறதுக்காக போயிட்டான். நல்ல அப்பா இல்லை, புள்ள மேலே அக்கறை உள்ள அப்பா. ஆமென் தானே? புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவன் தான் நல்ல அப்பா. அது எப்படியாவது போன்னு விடுறான். பார்த்தீங்களா? புத்திமதி சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு கசக்கும். உங்களுக்கு கூட சத்தியம் சொல்லும்போது என்ன ஆகிடும்? பவுல் சொல்லல, சத்தியத்தை சொன்னால அது நிச்சயம்தான். ஆதாமே, இதை சாப்பிட்றனால நீ செத்துருவேன், சாகவே
என்ன இந்த ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு? ஏய் நீ சாகவே சாக மாட்டேன்னு ஒருத்தவன் தான். இது நல்லா இருக்க காதுக்கு, அப்படி தானே? பொய்க்கு செவி கொடுக்காதீங்க, சத்தியத்தை விசுவாசிங்க, சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். ஆமே. பொய் வந்து அது சாயம் வெளுத்துரும். ஆமே. சரி, இப்போ இவர் கையோட கூட்டு வரும்போது இந்த சம்பவம் நடக்குது. இவங்க வராங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. திடீர்னு ஒரு செய்தி வருது. 35ஆம் வசனம் வாசிங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அவதான்ப்பா, முடிஞ்சிடுச்சு கதை. என்னாச்சு? சீரியஸாக இருந்துச்சு பொண்ணு. என்ன பண்ண? அவர் கூட்டுன்னு பிரயாசப்பட்டு வந்த, அவளை கூட்ட நெரிசலே உனக்காக வந்துட்டு இருந்தார் அவர். குழந்தை இறந்து போச்சு, அவள் இனிமேல் என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே. என்ன சொல்றாரு முதல்ல? பயப்படாதே. ஏன்னா அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? பயத்தை கொண்டு வருகிற செய்தி. நமக்கு எதுனா ஒரு சின்ன பிரச்சனைன்னா அப்படியே முகலாம் மாறிடும். அப்படி தானே? ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க திடீர்னு, அம்மா இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் இப்படி ஆயிடுச்சுமான்னு. அது லைட்டாக தேஞ்சிருந்தாலும் இங்கே என்ன ஆகிட்டு இருக்கோம்? நம்மளே ஒரு கற்பனை, என்ன உடஞ்சி போயிட்டுருக்குமோ அப்படின்னு பயம் வருமா வராதா? இங்கே வந்து நேராக சொல்கிறாங்க செத்து போயிட்டா அப்படின்னு. சொல்லுறே, பயப்படாத மகனே, பயப்படாத. அவர் கேட்டது ப்ரேயர் ரெக்வஸ்ட் தெரியுங்களா? நீங்களும் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஆண்டுக்கிட்ட. இவர் கேட்டிருந்து, நீர் வந்து அவள் மேலே கைகளை வைத்து வெய்யும், அப்படி அவள் பிழைப்பாள் என்று அவரை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கா. நீங்கள் என்னைக்கு அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஆண்டவரை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதே டிராஃபிக்காரன் பிடிச்சிட்டோம், சார் 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 இந்த ரோட்டை விட்டுருங்க சார், சார் 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 ஃபைன் போடாதீங்க சார், சார் 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 பார்த்து சார் பார்த்து, இவ்வளோ தான் சார் இருக்குது, இவ்வளோ தான் சார் இருக்குது. ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா? சார் 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 இனிமேல் வேலைக்கு லேட்டாக வர மாட்டேன் சார், என்ன வேலை விட்டு தூக்கிடாதீங்க சார், சார் சார் இந்த ஒரு வாட்டி கேட்குறேன். கேட்டிருப்பீங்களா இல்லையா? கேட்டிருப்போமே இல்லையா? ஸ்கூலில் போயிட்டு சார் 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 இந்த வாட்டி உள்ள விட்டுருங்க சார், வெளியே நிப்பாட்டாதீங்க சார். பார்க்குறவங்களாம் அசிங்கமாக பார்த்துன்னு போவாங்க சார். அப்படி தானே கேட்குறோமோ இல்லைங்களா? இங்கே இவர் மிகவும் கர்த்தரை வேண்டிக் கொண்டானா. அவருடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் அப்படி. எப்பயுமே ஏசப்பா கிட்ட நம்ம கேட்குற விதம் ஒன்று இருக்குது சரிங்களா? அப்படி கேட்டவொன்னே கர்த்தரை விட்டுருவாரா? இவர் எப்படி கேட்டாரோ அப்படியே செஞ்சார் ஆண்டவர். இவர் எப்படி கேட்டாரோ என்னன்னு பார்த்தாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே செய்வார். உங்களுக்கு செய்ய மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்படின்னு ஏதாவது வாசனத்தை உங்களுக்கு வேலைக்கு காமிக்கிறேன். சரி, சொன்ன உடனே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சரி இருங்க, செத்து போயிட்டு சொல்லிட்டாங்க. இவருன்னா இவரு செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க, விசுவாசம் உள்ளவர் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இல்லையா? ஜபால் தலைவன் யோசிச்சிருக்குமா இல்லையா? யோசிச்சிருக்கணும். ஆனால் யோசிக்கலை. சொல்லுவது கர்த்தர். அப்படியே என்ன பண்ணார்? அவரை நம்பினார். நம்ம பாட்டெலாம் பாடுவோம். நான் நிற்கும் பூமி அசைந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ஏசப்பா சொன்ன உடனே நம்பிட்டார் அவரு. பயப்படாதரா, விசுவாசம் நான் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் இந்த மூணு பேருக்கு இந்த மூணு பேருக்கு என்ன பேரு? இந்த மூணு சீசருக்கு என்ன பேரு? இடி முழக்கங்களின் அப்படின்னு பேரு. இவங்களை கூட்டு போவார். ஏன்னா வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாரும் கூட்டின்னு போனால் வேலைக்கு ஆகாது. இந்த அவிசுவாசம் தெரியுமா? நடக்கிறதோடு நடக்காமல் பண்ணிடும்.
அப்போ ரொம்ப ஃபெய்த்து. மலை மேலே கூட்டு போவார், தனித்து ஜெபம் பண்ணுறப்ப இவங்களுக்கு தான் கூட கூட்டு போவார். ஏன்னா தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள், தேவன் செய்வார்ன்ற ஒரு நிச்சயம் உடையவர்கள். இது 9 பேர் தோமா அதில் பயங்கரமான ஆள். வா செத்துடலாம் சேர்ந்து. போன வாரம் தானே கல்ல எடுத்து அடிக்க பார்த்தாங்க. ஒன்று இதை கூப்பிடுறாரு, அவர்கிட்ட சொல்ல ஸ்ட்ரைட்டாக, அவர்கிட்ட சொல்ல சீசன் வா வா போகலாம், கூப்பிடுறாரு வாங்க அப்படின்றது. இப்போ விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த 3 பேரும் விசுவாசத்தில் பயங்கரமான வழிமுறை அவங்களுக்கு அழைச்சிட்டு போவார். அந்த பிள்ளையுடைய பெற்றோரையும் அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே போகிறாரு. சரி, நம்ம வந்து விளக்கம் லேட்டிடும் போயிட்டு 41ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து, பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து தாலித் தகுமி என்றார். தாலித் தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். எழுந்திரு என்று உனக்கு அப்பா கேட்டதை அந்த அப்பா செஞ்சாரா? அந்த பொண்ணுடைய அப்பா கேட்டதை அந்த அப்பா செஞ்சாரா? நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். நடந்துச்சா இல்லையா? ஏசப்பா சொன்னாரா லாசருவே வெளியே வா அப்படின்னா வர முடியும். எந்திரி அப்படின்னா எந்திரிக்க முடியும். சரி பண்ணே எழுந்திரி அப்படின்னா. ஆனால் இந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக, அவன் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டபடியாக, ஓம் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்ம கேட்டபடியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏசப்பா வந்து மறக்கிறவர் அல்ல. வர வழியில் க்ரௌடு தான், வர வழியில் ஒரு ஹீலிங்கு தான், வர வழியில் ஒரு காஸ்பல் தான், வர வழியில் சொல்லிட்டு வந்தார் தான், ஒரு சூசின்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனால் அவர் மறக்க மாட்டார். நம்ம கொஞ்சம் பிஸியான ஆகிடுவோம், விட்டா ஆண்டவரே மறந்துடுவோம். மறக்கணுங்க. மற்றவர் நமக்கு செய்த துரோகங்களை மறக்கணும். மற்றவர் நமக்கு செய்த அதை மறங்க, நல்லது. அதை வந்து 50-30 வருஷம் கூட அன்னைக்கு அவன் பண்ண அவன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். 10 பைசாவுக்கு சல்லி காசுக்கு உதவாது. சரிங்களா? சல்லி காசுக்கு மறக்க வேண்டியதை மறங்க, பிடிக்க வேண்டியதை பிடிங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். இப்போ இந்த அப்பா கேட்டார், நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும். அதே போல் இயேசு பிள்ளையை என் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே சொன்ன உடனே அந்த பொண்ணு ஆயிடுச்சான். அதுதான் இயேசு. அல்லேலூயா. அவர் சொன்னால் போன ஆவியும் திரும்ப வரும். ஆமென் இல்லைங்களா? அவ்வளோ வல்லமை. இந்த வல்லமை எப்படி வந்துச்சுன்னா, அந்த அப்பாவுடைய விசுவாசம். ஓம் விசுவாசத்தின்படியாக, ஓம் விசுவாசம்தான் ஓம் பொண்ணை ரட்சித்தது. ஆமென் தானே? அந்த நல்ல பாருங்க, அந்த அம்மா விசுவாசம் அந்த அம்மாவுக்கு ரட்சித்ததுன்னா, இந்த அப்பாவுடைய விசுவாசம் இந்த மகளை ரட்சித்தது. உன் விசுவாசத்தால் உன் பிள்ளைங்க தப்பிச்சுக்குவாங்க. புரியுதா இல்லைங்களா? உன் கணவர் தப்பித்துக் கொள்வார். நீ இங்கே கர்த்தரத்தை வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி உன் கணவரையும் உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைப்பார். ஏன்னா நீ அவரை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதால், நீ கேட்டதுபடியே அவனுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கார். அதுதான் விசுவாசம். ஆமென் இல்லைங்களா? அப்பா மறந்துருப்பார், வந்து தொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் ஏசப்பா ஞாபகம் வச்சுட்டு, நீங்கள் கேட்டதை ஏசப்பா மறப்பார், நீங்கள் அவர் செவி கொடுக்கல மறந்துட்டார் நினைக்காதீங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இருதயத்தில் இருக்குது, அவர் நினைவில் இருக்கும். நமக்கு செய்யணும்னு அவர் ஆசையாக வாஞ்சையாக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். சில காலங்கள் சில நேரங்கள் வரும், அன்றைக்கு கர்த்தனுக்கு நேர்த்தியாய் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ விசுவாசா மட்டும்தான் எதை பார்க்க முடியும்? ஏங்க, அந்த அப்பா விசுவாசிச்சாரு. எவர் விசுவாசிச்சாரு? தேவ மகிமையை கண்டாரு. அந்த ஸ்திரீ விசுவாசிச்சாங்க, தேவ மகிமையை கண்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ நம்புங்கப்பா, நீங்கள் நம்புங்கப்பா, நீங்கள் நம்பினாதான் அவர் செய்கிற மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம கூட என்ன பண்ணல, கல்லை எடுத்து போடுன்னு சொன்னோன்னே ஆண்டவரே நாத்தடிக்க ஆண்டவரே அப்படின்னு நம்பலை. அப்படி தானே நம்பலை. ஆனால் ஆண்டு சொன்னார், மரியாதை நாரங்கெல்லாம் தூக்கி அங்கே ஓரம் வை, நான் சொன்னேன்ல நீ விசுவாசிக்கிறது நம்புறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த நம்பிக்கையின் பிரகாரமாய் செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அதனால தான் நம்ம பேர் என்னது, விசுவாசி. சரிங்களா? விச ஊசியா நம்ம விசுவாசிங்க, தேவனை விசுவாசிக்கிறவர்கள். பார்க்கலங்க, நாளைக்கு நடக்க போகிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு மத்தியானம் நடக்க போகிறது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா. இப்போ அந்த மாத்தர்கிட்ட சொன்னார், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, சொல்லுங்கள் எனக்கு, நம்ம எல்லாருக்கும். எக்ஸாம் எழுதுகிறோம், ரிசல்ட் வர்றது நமக்கு தெரியாது. நீ விசுவாசியா தேவ மகிமையை பார்ப்ப. இன்டர்வியூக்கு போகிறோம், ஆன்சர் கொஸ்டின் சொல்லிட்டு வரோம், நம்பு நாங்கள் கிரியை செய்கிறேன். எல்லாத்தையும் கர்த்தர் கிரியை செய்வார், எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்வார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா யோவேல் 2:26 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். என் ஜனங்கள், அவர் தானே சொல்லியிருக்காரு, என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கம் அடைய வைக்க மாட்டார். ஒருவேளை அந்த அம்மா வந்து தொட்டுட்டு சுகமாகாமல் போனால் வெட்கத்தோடு போயிருப்பாங்க வீட்டுக்கு. எவர் வந்து தேடிட்டு வந்து அங்கே அற்புதம் நடக்கலைன்னா வெட்கத்தோடு போயிருப்பார். ஆனால் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் என்னை நம்பி வந்துடுவாங்க, என்னை நம்பி வந்த என் ஜனங்கள் ஒருபோதும். ஆமென் தானே? தேவனை நம்பி வாழ்கிற மக்களை அவர் ஒருபோதும் கைவிடுறதே கிடையாது. ஏசப்பா அவன் நம்பினவன் இது வரைக்கும் வெட்கப்பட்டதே கிடையாது, கைவிடப்பட்டதே கிடையாது. முதிர் வயதிலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்கிறது யாருங்க? ஒரு கம்பெனியில் நீங்கள் 30 வருஷம் உழைச்சாலும் 60 வயசில் அவனுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. முதிர் வயதில் அவனை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்ல முடியுமா அவங்க? ஆனால் இயேசு மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆமாம் இல்லைங்களா? அவர் தான் கர்த்தர். அதனால் அவரை நம்பி வாழ்கிற மக்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. அவர்களின் இழப்புகளை திரும்ப கொடுத்து அதிசயமாய் நடத்துவார். ஒருவேளை நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக என்ன இழந்திருந்தாலும் கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேவனுக்கு கொடுக்குறது வந்து தேவன் நமக்கு கொடுத்ததுன்னா தேவனுக்கு எடுத்து கொடுக்குறோம். அதை 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 மைண்டில் வைக்கணும். நம்மளது எடுத்து கொடுக்கல. வானமும் பூமியும் அது பூமியின் அந்த குடிகளும் உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் ஏற்படுத்தின நிலம், அதில் தான் விவசாயம் பண்ணுறாங்க, பலன் எடுக்கிறாங்க. அதில் தான் நம்ம இருந்து வேலை செய்கிறோம், வீடு கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ அவர் கொடுத்தது எல்லாம் அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தது இல்லை, அவர் கொடுக்குறோம். அப்படி தானே? நம்மளுக்கு சொந்தமாக ஒன்றும் கிடையாது. உனக்கு உழைக்க கர்த்தர் பலத்தை கொடுக்குறாரு, உன் கையின் பிரயாசனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் அவர் பண்ணுறாரு. அதனால் எல்லாம் படைத்தவர் அவர். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தோடு வந்தாங்க. அவங்க விசுவாசத்தின்படியாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கடைசியாக ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தில், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இது வந்து உன் விசுவாசம் எப்படிப்பட்டதான்? பெரியது. விசுவாசத்துல லெவல் இருக்கு. அற்ப விசுவாசி, அப்படி தானே? hey, do you have small faith only அப்படின்ற இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம். எப்போ? கடல்ல பாட்டு இருக்குல்ல, தடுமாறும் அவர் இருக்கார் கடல்ல, அதே கடல்ல அவர் இருக்காரு.
அதே பழக்கம் தான் அவர் இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூட ஏசப்பா இருக்காரு, அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என் கூட ஏசப்பா இருக்காரு. வசந்த வாதை உன் கூடாரத்தையும் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. இப்போ இங்க விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. நல்ல ஆண்டவர்ல எப்படி படுக்க, நீ விரும்புகிறபடியே. இதுதாங்க கர்த்தர். அந்த அம்மா ஒரு விருப்பத்தோடு வந்திருந்தாங்க, காணானிய பெண் அவங்க. அந்த அம்மா வந்து யூத பெண்ணா, இவங்க காணானிய பெண். எவர் யாரு? அவரும் ஒரு யூதன். இப்போ பாருங்க, தேவனிடத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். இப்போ இந்த அம்மா வந்து கேட்குறாங்க, இயேசுவுக்கு பிரதித்தமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. பிசாசு பிடிச்சிட்டு இருக்கு பொண்ணுக்கு. கானானிய ஆவி, கானானிய ஆவி, எகிப்தின் ஆவி, அப்புறம் என்ன ஆவி? அசிரியன் ஆவி, பாபிலோனிய ஆவி. ஒவ்வொரு ஆவி ஒன்று பண்ணோம். கானானிய ஆவி வந்து இச்சைகளால் நிரப்பிட்டுரும். இச்சை சரிங்களா, ரொம்ப தெளிவாக இருக்கணும் சரிங்களா. நம்ம சொல்லலாம் குட்டி சத்தான் இருக்கு, நட்ட சைத்தான் இருக்கு, அப்புறம் தலை முடி விரிச்சு போட்டு நிற்கும் வந்து அது அந்த மாதிரி இருக்கும். மோகினி பிசாசு இருக்கும், வகை வகையாக சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. அப்படி தானே ஏங்க சொல்கிறாங்களா இல்லையா? குட்டி சைத்தான் எப்படி இருக்குமா? குட்டியாக இருக்கும். மோகினி பிசாசு எப்படி இருக்குமா? நட்டையா, முடி இப்படி விரிச்சு போட்டுன்னு. அப்புறம் நாக்கு சில பேர்லாம் வந்து அந்த அந்த ஆவி பிடிச்சி நாக்கு நீட்டுவாங்க பெருசாக வெளியே. தெரியுமா, இவ்வளோ நீட்டாக வரும் நாக்கு வெளியே. அதான் ஒரு ஆவிகள் சரிங்களா. அப்படி இந்த கானானிய ஸ்திரீயின் அந்த மகளுக்கு பிடித்திருந்தது என்ன ஆவினா, அது ஒரு ஆவி சரிங்களா. அப்போ பிடிச்சி வேதனைப்படுத்தி போட்டு அமுக்கும்போது இயேசுவை தேடி போனாங்க. அவர் எங்கேயோ சொன்னார், சீசரும் கூட இருந்து, வேறு வீட்டிலேருந்து. வீட்டில் என்ன ஆயிடுச்சு? அவர் சொன்னார்னா எந்த வீட்டிலேருந்து பிசாசு ஓடும் வெளியே. ஆமேன்னு இல்லைங்களா? அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். அந்த அம்மா பார்த்து நாயின்னு சொன்னார் ஆண்டவர். பிள்ளைடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுறது ஓகே ஆண்டவரை, ஆனாலும் மேஜையிலேருந்து கீழே விடுற துணிக்கிய சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? சாப்பிடுமே. அப்போ நீங்கள் செய்கிற அற்புதங்கள் அவங்களுக்கு தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். ஆனாலும் நாங்கள் நாய் தான் ஆண்டவரை, 1-2 எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கை தவறி விழுல அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவரே வியந்துட்டாரு அவங்க விசுவாசத்தை பார்த்து. அதான் உன் விசுவாசம் பயங்கரமான விசுவாசமா, நீ விரும்புகிறபடியே. அவள் தான் சொன்னார், அவள் தான், நீ விரும்புகிறபடியே. என்ன விரும்புகிற? நீ இதனை விரும்புகிற? அப்போ சொன்ன மாத்திரத்தில் அப்படியே வீட்டிலேருந்து போயிடுச்சு. ஆமாம் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி 3 பேருடைய விசுவாசத்தை குறித்து பார்த்துருக்கோம். அவங்க விசுவாசம் தான் என்னாச்சு? உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் தான் உன் பிள்ளைகளை ரட்சிக்கும். ஆமாம் இல்லைங்களா? இங்கேயும் மகள் அங்கேயும் மகள். அது யூதனாக இருந்தாலும் சரி, கானானியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் போகிற ஒருவனையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார், வெறுமையாய் அனுப்ப மாட்டார். ஆனால் ஒன்றே ஒன்று, உன் விசுவாசம். பி ஃபெய்த்ஃபுல். எபிரேய பாஷையில் விசுவாசனுடைய வேர் சொல் இருக்குல்ல, ரூட் வேர்டு ஆமென். எமுனா அப்படின்னா ஃபெய்த்னு அர்த்தம் சரிங்களா. எமுனா அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்னு அர்த்தம். அதனுடைய வேர் சொல், அதனுடைய வேரை பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினுடைய வேரை பார்த்தீங்கன்னா ஆமென், அப்படியே ஆக கடவுது. அதுதான் அதனுடைய வேர் சொல். நம்ம தேவனிடத்தில் வரும் பொழுது விசுவாசத்தில் வரும். என்ன தெரியுமா? அவர் செய்வார் என்ற நிச்சயத்தோடு கூட வரும். ஆமென், அது அப்படியாக கடவுது. அவர் சொல்கிற வார்த்தை நீ பிடித்து கொண்டு நட, உன் வாழ்க்கையில் நீ கேட்பதெல்லாம் அப்படியே 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 நடக்கும். ஆமென் தானே? விசுவாசம் தாங்க முக்கியம்.
நீங்கள் விசுவாசத்தை மட்டும் தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கேட்குறீங்களோ, உங்களுக்காக கேட்குறீங்களோ, இல்லை உங்கள் கணவருக்காக கேட்குறீங்களோ, யாருக்காக கேட்குறீங்களோ, நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் அந்த கேட்குற அவர் மேலே ஒரு விசுவாசம் வேணும். நீங்கள் விசுவாசித்தா மகிமையை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இந்த ஆண்டில் வாக்கு கொடுத்துருக்காருல, சொல்லி சொல்லி ஜெயிப்பீங்க ஆண்டவரை. நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும். நாங்கள் வாரம் வாரம் வரோம், 52 வாரங்களும் வரும். அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வருவோம், வெள்ளிக்கிழமை வருவோம். கிட்டத்தட்ட 100 வாட்டி மேலே உங்ககிட்ட வராண்டவர். அது இல்லாமல் அமாவாசை ப்ரேயர் இருக்கிறாங்க, மாதம் ஃபஸ்ட்டு ப்ரேயர்ன்றாங்க. அப்படி இப்படி சேர்ந்து ஒரு 150 வாட்டி வருவோம் ஆண்டவர் உங்ககிட்டாங்க. நினைத்தரலுங்க ஆண்டவரை, கொஞ்சம் இறங்குங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் விருப்பத்தை விட நான் செய்வேன் அப்படின்னாரு. அப்படி தானே? அவர் செய்யாமல் விடவே மாட்டாருங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் விருப்பம் எது இருக்கோ அதை இயேசு செய்ய வல்லவராக இருக்கிறாரு. விசுவாசத்தில் தளர்ந்து போகாதீங்க. உங்கள் விசுவாசம் தான், யுவர் ஃபெய்த், உன் விசுவாசம். நாங்களாம் விசுவாசம் 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 வச்சு தான் என்ன பண்ணிட்டோம், தேவனிடத்தில் ஒன்றுன்னா வாங்கியிருக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத எங்களை கர்த்தர் இன்னைக்கு எடுத்து நிறுத்திருக்காருன்னா எல்லாமே அவர் எங்களுக்கு கொடுத்தது, அவர் மேல் வைத்த என் நம்பிக்கை. ஆமாம் இல்லைங்களா? அவர் இன்னும் உயர்த்துவார். சரிங்களா? வசனம் சொல்ல, சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பல் எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிறவர். அப்போ சிறியவனை எளியவனை எடுப்பார்னா அவனை உட்கார வைக்கிறதுக்கு அவனுக்கு தேவையானது விசுவாசம்தான். அப்படி தானே? அப்படி அவர் செய்யும்போது அந்த விசுவாசம்தான் நம்மை உயர்த்தும். விசுவாசிக்கிற தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா! எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி விசுவாசத்தில் ஊன்றிருங்க. உங்கள் விருப்பத்தின்படியே கர்த்தர் செய்ய போகிறாரு. அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இங்கே நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யலைன்னா என்ன கேளுங்க, அதுக்கப்புறம் கர்த்தரை கேளுங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நம்ம விசுவாசம் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம விசுவாசத்துக்காக பண்ணிவிடுவாருங்க. நல்லா ஸ்டடியாக இருங்க. என்ன வந்தாலும் ஒரு ஜர்க்கு மட்டும் கொடுக்காதீங்க. பயப்படாதீங்க. ஒருவேளை 1000 பேர் 1000 சொல்லலாம், எவரின் வீட்டிலேருந்து வந்து சொந்த போல் சொல்லலாம். சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கு நான் நீங்கள் சொல்கிறேன். பயப்படாதீங்க. விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.